பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். நம்ம ஒரு பேர்டன் ஃபார் தி லாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொடர்ந்து போனதை குறித்து நம்மளுக்கு ஒரு பாரம், அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமீன். இழந்து போனத அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக சொல்லுவார் இல்லையா, 99 100 ஆட்டுக்குட்டி இருக்கு, 99 இதுவா இருக்கும், ஆனா அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி ஆண்டவர் போவார் இயேசு கிறிஸ்துன்னு. சோ இழந்து போனதை தேடதான் தேவகுமாரன் வந்திருக்காருன்னு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அந்த ஆத்மாக்களுக்காக, அவங்க அந்த நித்திய ஜீவனை இழந்து கொண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்க பின்னாடி போகணும். பாரத்தோடு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம சுவிசேஷம் சொல்லணும். நிச்சயமா ஆண்டவர் அவங்களே அவரோட ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆண்டவரே, நீர் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி போனது போல இழந்து போனதை தேடவதானப்பா ஆண்டவரே, அதை திருப்பிக் கொள்ளதானப்பா மனுஷகுமார் வந்தீர். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உங்களுடைய ரட்சிப்பை பெற்று ஆண்டவரே அந்த ரட்சிப்பை இழந்திருக்கலாம், இல்ல இன்னும் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராமல் இருக்கலாம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருத்தருக்காக அந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் உமோட கூட பெற முடியாதபடிக்கு ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் அதை தொலைத்து விட்டு சாத்தான் கையில கொடுத்த அந்த ஒரு ஆண்டவரே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே எங்க எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக தேவகுமாரன் வந்தீரே. எங்களை ரட்சித்த மெய்யான ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே இவர்களையும் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜா. ஆத்ம பாரத்தை எங்கள் ஒவ்வொருக்குள்ள போடுவீராக தகப்பனே. ஆத்ம பாரத்தோட நாங்கள் ஜபிக்க அந்த ஆத்மாக்களை உமக்கென்று கொள்ளை பொருளாக கொண்டு வர நீர் ஆத்மாக்களை கொடுப்பீராக ராஜா. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரை உம பாதத்தில் கொண்டு வைக்க அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.